வணக்கம். நான் இந்த டியூட்டோரியலை உங்களுக்கு தரத்துக்கான நோக்கம், அனைவரும் இலகுவான முறையில் கணனி பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேணும் என்ற நோக்கத்துக்காக இந்த டியூட்டோரியலை நான் தரேன். இதில் முதலாவதாக பார்ப்போம் கணனி பற்றிய வரலாறு. கணனி பற்றிய வரலாறு என்ற ஒரு கன்செப்ட் அனைத்து தரப்பினருக்கும், அது எந்த வகையான மென்பொருளை பயன்படுத்துவராக இருந்தாலும் சரி, இன்றைய உலகத்தின் ஒரு தேவையாக கணனி காணப்படுகிறது. இன்றைய உலகத்தின் இன்றியமையாத ஒரு தேவை. அடிப்படை தேவைகளிலேயே உணவு நீர் இல்லாமல் இன்று இருந்து விடுவார்கள். ஆனால் ஒரு கையடக்க தொலைபேசியும் ஒரு கணனியும் கட்டாயமாக வேண்டும். ஒரு நிமிடம் கணனி, கையடக்க தொலைபேசி இரண்டும் இல்லாத ஒரு உலகத்தை இன்று ஒரு வினாடி கூட நம்மளால் நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய செல்வாக்கு மக்களிடையே காணப்படுகிறது. இந்த வகையில் கணனி பற்றிய வரலாறு அனைவராலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். மனித யுகத்துக்கு ஒரு வரலாறு இருப்பதை போன்று கணனிக்கும் ஒரு வரலாறு உண்டு. இந்த கணனியை பற்றி இந்த வரலாறு கொண்டே கணனி ஒரு பரிணாமத்தின் விளைவு என்கின்ற ஒரு விடயம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த வகையில் கணனி பற்றிய வரலாறு என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக கணனி பற்றிய வரலாறு, ஒரு தேவை எங்கு ஏற்படுகிறதோ தேவையை பொறுத்து உற்பத்திகளும் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் ஆரம்ப காலத்து கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலேயே கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னர், கிறிஸ்துவுக்கு முன்னர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர், இரண்டு மூன்று எண்களை ஒன்றோடு ஒன்று கூட்ட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதன் அடிப்படையிலேயே அபகஸ் என்று கூறப்படுகின்ற இந்த திரையிலே காணப்படுகின்ற உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் இழைகளும் மணிகளும் காணப்படும். இந்த இழை மணிகளை கொண்டு இரு இலக்கங்களை இலகுவான முறையிலேயே கூட்டிக் கொண்டனர். அதனை அடுத்து நோப்பியன் குச்சிகள், ஜான் நாப்பியர் என்பவரால் கிறிஸ்துவுக்கு பின்னர் 1614 காலப்பகுதியிலேயே ஸ்கொட்லாண்டைச் சேர்ந்த ஜான் நாப்பியர் என்பவரால் உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. உபகரணத்தை கொண்டு பெருக்கலை இலகுவான முறையிலேயே செய்து கொண்டனர். திரையிலே காணப்படுகின்ற படத்தை பாருங்கள். படத்திலேயே ஒரு சாதாரணமாக ஒரு வாய்ப்பாடு ஒன்று இங்கு இடம்பெற்றுள்ளது. இந்த வகையில் இலகுவான முறையிலே பெருக்கலை செய்து கொள்வதற்காக நோப்பியங்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கணனி என்ற ரீதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உபகரணம் நகரும் சட்டம், ஸ்லைட் ரூல் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இது கிறிஸ்துவுக்கு பின்னர் 1633 காலப்பகுதியிலேயே வில்லியம் ஆர்டர் என்பவர் இதனை கண்டுபிடித்தார். இது மடக்கையினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இதில் ஒரு நகரும் சட்டம் காணப்படும். அதோடு இருபுறங்களிலேயுமே நிலையான இரு சட்டங்கள் காணப்படும். மடக்கையின் அடிப்படையிலேயே இது செயற்படுகிறது. இதனை கொண்டு கூட்டல் கழித்தல் ஆகிய இரு விடயங்களை போன்று பெருக்கலையும் வகுத்தலையும் இலகுவான முறையில் செய்து கொள்ளக்கூடியதாக இது காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது சுழல் சக்கர கணிப்பான். இந்த சுழல் சக்கர கணிப்பான் கிறிஸ்துவுக்கு பின்னர் 1642 காலப்பகுதியிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பஸ்கால் என்பவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பஸ்கால் என்பவர் இதனை கண்டுபிடிக்கின்ற போது அவருக்கு வயது 19 என கூறப்படுகின்றது. தனது தந்தைக்கு உதவி செய்யும் நோக்கிலேயே, தனது தந்தையின் நாளாந்த வேலைகளை இலகுபடுத்தும் நோக்கிலேயே கருவி கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கணனித்துறையில் ஒரு எல்லைக்கல் என கூறப்படுகின்ற டிஃபரண்ட் என்ஜின் என அழைக்கப்படுகின்ற ஒரு இயந்திரம் சார்ல்ஸ் பபேஜ் என்ற ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கணனியின் தந்தை என போற்றப்படுகின்ற சார்ல்ஸ் பபேஜ் என்பவர் கண்டுபிடித்த கணனி என்ற ரீதியில் கண்டுபிடித்த இயந்திரம் இதுதான். இது ஏன் சார்ல்ஸ் பபேஜ் என்பவரை கணனியின் தந்தை என போற்றுகின்றோம் என நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய கணனியின் அடிப்படை தத்துவங்களை உள்வாங்கி அவர் கணனி ஒன்றினை வடிவமைத்தார். இதனால் இவரினை நாம் கணனியின் தந்தை என அழைக்கின்றோம்.
இதனைத் தொடர்ந்து ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது, கோல்ரிக் டபுளேட்டிங் மெஷின் என்று கிறிஸ்துவுக்கு பின்னர் 1890 காலப்பகுதியிலேயே இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அநேகமாக அறிந்திருப்பீர்கள், பஞ்ச் கார்ட் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இது செயற்படுகிறது. அட்டையினை உள்நுழைப்பார்கள், அது துளைகளை இட்டு வெளியே அவுட்புட்டாக விளைவிக்கும். அந்த தருணம் துளைகளின் அடிப்படையில் அந்த பிளைண்ட் பீப்புள் எவ்வாறு ஒரு அட்டையினை கொண்டு தனது இயந்திரத்திலேயே தட்டச்சு செய்து அதை வாசிக்கின்றனரோ அந்த பொறிமுறையின் அடிப்படையிலேயே இது செயற்படுவதாக காணப்பட்டது. இவ்வாறாக கணனிக்கு என்ற ஒரு வரலாறு காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்னுமோர் விடயம் இருக்கிறது. கணனிக்குரிய தலைமுறை என்று 5 வகையான தலைமுறை இருக்கின்றது. அதனை அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம். காரணம், ஒவ்வொரு டியூட்டோரியலும் குறைந்த ஒரு நேரத்தை கொண்டிருக்க வேண்டும், குறைந்த ஒரு 10 நிமிடத்துக்கு உள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அப்போதுதான் இந்த மாணவர்களினால் ஒவ்வொரு விடயத்தையும் இலகுவான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். எனவே அடுத்த டியூட்டோரியலில் கணனியின் தலைமுறைகள் பற்றி ஆராயலாம்.